என்னத்தான் ஏன் இப்படி பாக்குறீங்க? பார்க்க கூடாதா? நல்லா பாருங்க, உங்க பொண்டாட்டி நீங்க பார்க்கலாமே. வாசனை தூக்குது. அப்படியா? நிஜமா வாசம் நல்லா இருக்கா? என்ன பார்த்து சொல்லுங்க. என்ன பசிக்குதா? தெரியல. தெரியலையா? ஆமா, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தா பசி தெரியாதுன்னு தாத்தா சொல்லுவாங்க. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? அப்போ பசி இருக்கு. வேணா ஒண்ணு பண்ணலாம். இது குடிங்க. எதுக்கு இது? குழம்பு ரெடி ஆகுற வரைக்கும் இது கொஞ்சமா குடிங்க. ரொம்ப குடிச்சா பசி போயிரும். ரொம்ப நல்லா இருக்கு. நீயும் குடி. சோறு வடிச்சதும் அந்த தண்ணில உப்பு போட்டு குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இது குளுக்கோஸ் கூட. காஃபியை விட சூப்பரா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எப்போ? என்னத்தான்? என்ன எப்போ? இல்ல, இந்த மாதிரி எந்த பயமும் இல்லாம புருஷன் பொண்டாட்டியா வாழ்றது எப்போன்னு கேட்டேன். ஆசையா இருக்கா? இருக்காதா பின்ன. நீ கிடைச்சது என்னோட பாக்கியம். இல்லத்தான், நீங்க கிடைச்சதுதான் எனக்கு பாக்கியம். சும்மா சொல்லாத. உனக்கு எந்த வகையிலையும் நான் பொருத்தமானவன் இல்லைன்னு எனக்கு தெரியும். பொருத்தம்னா என்னத்தான்? பொருத்தம்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி படிச்சவனா, நல்லா வேலை பாக்குறவனா, சிட்டில இருக்கிறவனா, அந்த மாதிரி சொல்லலாம். சரி, தாத்தா என்ன படிச்சிருக்காரு அத்தா? பழைய பியூசி. பாட்டி? பாட்டி ஏதோ ஒரு 2ஓ 3ஓ. அப்ப அவங்க பொருத்தமானவங்க இல்லையா? அது அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. எல்லாருக்குமே எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. மனசுக்கு பிடிச்சவர் நீங்க. நான் ஆசைப்பட்டா போதும், நீங்க எப்படியும் நிறைவேற்றிருவீங்க. யாருக்கும் தெரியாம தாலி கட்டிக்கிட்டது உங்களுக்காக இல்ல, எனக்காக தான் எனக்கு தெரியும். என்னோட சேஃப்டிக்காக தான் எனக்கு தெரியும். நான் எதிர்பார்த்தது யதார்த்தமான ஒண்ணு, கற்பனையும் கலந்தது. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும்? ஆனா நீங்க எனக்கு பிடிச்சவரா இருக்கிறது பிராக்டிக்கல். எனக்கு இது போதுமே, நான் எதிர்பார்த்ததை விட நீங்க சூப்பரா தான். நீங்க தான் எனக்கு பொருத்தமானவர். நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்க, இங்க எத்தி செய்ய என் பொழப்பு விடிஞ்சிருக்க. வெள்ளப்பாட விட்டீர் முன்னாடி, இந்த தாங்காத மனசு தண்ணிப்பட்ட கண்ணாடி. வண்ணமணி யாரோ, வராதுக கெடி யாரோ, ஆன புலி எல்லாம் அடக்கும் அதிகாரம். நீர் போன பின்னும் நிழல் மட்டும் போகலையே, போகலையே. நெஞ்சு குழியில் நிழல் வந்து விழுந்திருச்சே. அப்போ நிமிந்தவதா அப்புறமா குனியலையே, குனியலையே. கொட கம்பி போல மரம் குத்தி நிற்குதே. நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்க,
ராகினி ரூபினிக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நான் முழுசா உங்க பொண்டாட்டி, சரியா? ராகினி சொல்ற கண்டிஷன்ஸ் படி மாப்பிள்ள பாக்குற காரியம் நடக்குமான்னே எனக்கு தெரியல. அதுவும் இந்த ஜென்மத்துல அப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க மாட்டான். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? ராகினிக்கு ஏத்த மாதிரி நாம ஒரு மாப்பிள்ள பார்க்கணும். அவரை ராகினி காதலிக்கணும். அதாவது நம்ம காதலிக்க வைக்கணும். காதல் வந்தா கண்டிஷன்ஸ் எல்லாம் பறந்து போயிரும். எப்படி உங்களை பார்த்ததும் என் கண்டிஷன்ஸ் எல்லாம் பறந்து போச்சோ அப்படி. இது கூட நல்லா தான் இருக்கு. நம்ம ட்ரை பண்ணலாமா? குழம்பு ரெடி. கை நீட்டுங்க. எப்படி இருக்கு? வேற லெவலு. Thank you. என்ன ஒரு இலை தான் போட்டிருக்க? அது அப்படிதான் அத்தா. நீங்க சாப்பிடுங்க, அப்புறமா நான் சாப்பிடுறேன். அதெல்லாம் முடியாதுமா. உன்ன பாக வச்சுலாம் என்னால சாப்பிட முடியாது. 2 இலை போடு, 2 பேரும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோம். இல்ல அத்தா, ஒரே இலையில 2 பேரும் சாப்பிடலாம். புரியும்னு நினைக்கிறேன். ஓ ஓ அப்படி. நான் சாப்பிட, அப்புறம் ஊட்டி விட, அப்புறம் நான் சாப்பிட, திரும்ப உனக்கு ஊட்டி விட, அப்படித்தானே? சரி, அப்படியே அந்த வெறாம தூக்கி இப்படி வை. நல்லா மொத்தமா எடு.